இந்த வடிவேலு பொண்ணு பார்க்க போவார்ல, மாப்பிள முக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்லாம் வந்திருக்காக, வாமா மின்னல் அந்த மாரி விஜய் மேல சார்ஜ் ஷீட் போட்டிருக்காக. விஜய் தான் ஏ5 குற்றவாளி. சிபிஐ பொங்கலுக்கு விஜய தூக்க போகுது அப்படின்ற அதிரடியான செய்தியெல்லாம் இன்னைக்கு வெளிய வந்திருக்கு. பார்த்தீங்களா? நானும் அந்த இன்டர்வியூ பார்த்தேன். தோழர் மருதையன் அவர்கள் வந்து ட்ரைப்ஸ்ல அதே குடுத்திருந்தாரு. சேம் இன்டர்வியூல வந்த டவுட் தான் இது. அதாவது தோழர் கேட்கக்கூடிய 2 முக்கியமான கேள்வி வந்து நியாயமானது. ம். அவர் சொல்றத பார்த்தா கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு பிறகு விஜயை தூக்குவதற்கான எல்லா வாய்ப்பு இருக்கு. எனக்கு அந்த வீடியோ பார்த்த உடனே என்ன தோணுச்சு, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, இத நம்ம கவனிக்காம ஆமா. விட்டுட்டோமே. நாம என்ன நினைச்சோம், ஜனநாயகன் படம் ரிலீஸ்ன்னு சொன்னோம். பொங்கலுக்கு ஜனநாயகன் ரிலீஸ். ஜனநாயகம் இல்லங்க, ஜனகேசரி. ஜனகேசரி. அதாவது என்ன கேசரி? ஜனகேசரி. தெலுங்குல ஒரு படம் இருக்கு. அந்த படத்தினுடைய ரீமேக் தான் அந்த படம் போல இருக்கு. அதனால இதுக்கு பேரு ஜனகேசரி அப்படிங்கிறாங்க. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, பொங்கலுக்கு பிறகு, அதாவது ஜனகேசரிக்கு பிறகு பொங்கல் சாப்பிட்டுட்டு விஜயை கைது பண்றதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு. கேசரி பொங்கலா? ஆமா, ரைட். கேசரி பொங்கலுக்கு பிறகு கைது அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஆர்ல வந்து 4 பேருக்கு பேர் இருக்கு. அவங்க 4 பேர்த்தையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அடுத்தது A5ஆக விஜய் பேரும் இது இன்க்ளூட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா அது நடக்கும் அப்படிங்கிறாங்க. அது வாய்ப்புன்னு மட்டும் சொல்ல முடியாது. இதுல முக்கியமான விஷயம், மருதையின் தோழர் 2 கேள்வி எழுப்புறாரு. ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த வழக்கை யாரு சிபிஐ கொண்டு போனது? அவங்க தான் விஜய் தரப்புல தான் சொன்னாங்க, எங்களுக்கு சிபிஐயே வேணும், மத்தபடி வேற இதுவே கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்க அந்த எஸ்ஐடி இருக்கு பாத்தீங்களா, அப்புறம் அருணா ஜெகதீஷன் விசாரணை ஆணையம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் விசாரிக்க கூடாது. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா தமிழ்நாடு அரசுக்கு ஃபேவரா இருக்கும். அதனால நீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் தலைமையில விசாரிச்சதா சரியா விசாரிப்பாங்க. இவர் என்ன பிளான் போட்டாருன்னா, ஆற போட்டுருவாங்க, நம்ம தேர்தல் வரையும் ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா விஷயம் தலைகீழ நடந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல இந்த சம்பவம் நடக்குது செப்டம்பர் 27 நினைக்கிறேன். இது நடந்த உடனேயே முதல்ல எஃப்ஐஆர் எங்க பதிவு பண்றாங்கன்னா, கரூர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவு பண்றாங்க. இந்த கரூர்ல பதிவு பண்றாங்க. அதுக்கு பிறகு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து எஸ்ஐடி ஆணையம் போடுறாங்க, சிறப்பு புலனாய்வு விசாரணை. அவங்க வந்து எஃப்ஐஆர் வந்து டேக் ஓவர் பண்ணி அவங்க எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கிறாங்க. இப்ப வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர் போடும்போது சிபிஐ விசாரிக்க ஆரம்பிக்கும் போது சிபிஐயும் ஒரு புது எஃப்ஐஆர் போடலாம். இந்த எஃப்ஐஆரையும் எடுத்து அதையே வச்சு விசாரிக்கலாம், புதுசாவும் போடலாம். இந்த எஃப்ஐஆர்ல, கரூர் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர்ல 4 பேர் இருக்கு. குறிப்பாக மதியழகன், நிர்மல்குமார், ஆதவ், புஷி. இப்போ இந்த 4 பேரை தாண்டி 5ஆவதா விஜய் பேரு இப்ப இல்ல, எஃப்ஐஆர்ல இல்ல. இப்ப என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, சிபிஐ இது ஒரு பெரிய விசாரணை நடத்தணும் அப்படின்னா, இவங்க என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க? யாரு விஜய் தரப்புல? திமுகவோட சதி, செந்தில் பாலாஜி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, மயக்க மருந்து தூவிட்டாங்க, கத்தியால அறுத்துட்டாங்க அப்படின்னு நம்ப முடியாத குற்றச்சாட்டுகள்ல பொய்களை அளந்து விடுறாங்க. சினிமா படத்துல வர அதே விஷயம், புகை அடிச்சுட்டான், மயக்க மருந்து கொடுத்துட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான்னு. சரி, இவ்வளவு விஷயம் சொன்னாங்கல்ல. இப்ப கரூர் எஃப்ஐஆர்ல செந்தில் பாலாஜி பேர் இருக்கா? இல்ல. திடீர்னு எப்படி அன்பில் மகேஷ் வந்தாரு? இது ஏதோ சதி அப்படின்னாங்க. அன்பில் மகேஷ் அவர்கள் பேர் இருக்கா? சரி, முதல்வர் எப்படி திடீர்னு வந்தார்? சரி, முதல்வர் விசாரணை இருக்கா? உள்ள கிட்டத்தட்ட ஒரு 6, 7, 8 குண்டர்கள் வந்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. 11 பேர் வந்தாங்க. 11 பேர்ல 6 பேர் மேல ஏற்கனவே வந்து குற்றச்சாட்டு இருக்கு. சரி, இந்த அந்த யார் நபர் அவங்க எல்லாமே இந்த எஃப்ஐஆர்ல இருக்காங்களா? எஃப்ஐஆர்ல இல்ல. கரூர் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர்ல இவங்க இல்ல. இப்ப கரூர் போலீஸ் வந்து முழுக்க வந்து தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் பேர்ல, அன்பில் மகேஷ் பேர்ல, முதலமைச்சர் பேர்ல, அந்த குண்டர்கள் பேர்லாம் கேஸ் போடலாம்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ நாங்க போட்ட எஃப்ஐஆர்ல, அதாவது தமிழ்நாடு அரசோடைய கீழே வந்து காவல் நிலையம் இருக்கு, அதாவது காவல்துறை இருக்கு. அதனால தமிழ்நாடு அரசுக்கு ஃபேவரா வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அதே எஃப்ஐஆர் சிபிஐ விசாரணை கொண்டு போறாங்க இல்லையா? அந்த சிபிஐ விசாரணையில இந்த சேம் எஃப்ஐஆர் வேண்டாம், எங்க தரப்புல இருந்து நாங்க சில குற்றச்சாட்டு வைக்கிறோம் இல்லையா? இப்ப நாங்க கேட்கிறோம்ல, செந்தில் பாலாஜி எப்படி அந்த டைமுக்கு அங்க வந்தாரு, அன்பில் மகேஷ் எப்படி அந்த டைமுக்கு அங்க வந்தாரு, முதல்வர் எப்படி அந்த டைமுக்கு அங்க வந்தாரு அப்படின்ற கேள்வியில இவங்க கேட்கறாங்கல்ல, இந்த நபர்கள் எல்லாம் சேர்த்துக்கோங்க, விசாரணையை சேர்த்துக்கோங்க, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஏன் வைக்கல? இந்த கேள்வியை தான் மருதையின் தோழர் தெளிவா கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், அதே எஃப்ஐஆர் அவங்க விசாரிக்கிறாங்க. உன் கட்சி சார்ந்த 4 பேர் தான் விசாரிக்கிறாங்க. இவங்க எல்லாம் விசாரிக்கல அப்படின்னா சிபிஐ என்ன நினைச்சிருச்சு அப்படின்னா, இல்ல இந்த எஃப்ஐஆரை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, புது எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் கிடையாது, விஜய் தான் டிராப், இவங்க தான் தப்பு பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து ஏன் செந்தில் பாலாஜியோ இல்ல மத்தவங்களே உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்ல. சிபிஐக்கு சிபிஐ அடுத்த கட்டமா இவங்களை உள்ள கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தாங்க, இவங்களை உள்ள கொண்டு வரல. 2வது தாவேகா தரப்புல இருந்தும் இவங்களை கொண்டு வரணும்னு எந்த ரிக்வஸ்டும் வைக்கல.
ஆனா விஜயை நேரடியாக ஏஃப்ஐயாக உள்ள கொண்டு வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்ப உண்மையிலே திமுக மேல நீங்க போட்ட படி அப்படின்றது உண்மைனா, என்ன மட்டும் நீ எப்படி விசாரிப்ப? அவனையும் சரி, வீட்டுல 2 பசங்க இருக்குன்னா, ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய அடிச்சா அந்த பையன் என்ன சொன்னோம்? 2 பேரும் தானே அடிச்சுக்கிட்டோம். என்னைய மட்டும் கேக்குற, ஏன் அவனை கேட்க மாட்டேன் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை நீங்க ஏன் கடைசி வரைக்கும் வைக்கல? நீ வந்து திமுக மேல வச்ச குற்றச்சாட்டு உண்மைனா, ஐயா நீங்க எங்களை மட்டும் விசாரிக்கிறீங்க, நாங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அதாவது கவுண்டர் கம்ப்ளைண்ட்னு ஒண்ணு இருக்கு, இதை ஏன் வந்து யூஸ் பண்ணல, தாவேகா தரப்பு ஏன் யூஸ் பண்ணல அப்படின்ற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் யாருக்கு பேசுறாரு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்களுக்கு, அந்த பசங்களுக்கு, தம்பிகளுக்கு, ரசிகர்களுக்கு. எது சொன்னா நம்புறீங்களே தம்பி, இப்ப பாருங்க, இப்ப சிபிஐ விசாரணை எந்த பக்கம் போயிட்டு இருக்குன்னு பார்க்கும்போதே ஒரு அளவுக்கு தெரியுது. ஏன்னா ஒருத்தர் மாட்டி கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, அது எனக்கு அபிஷியலா தெரியாத டேட்டா, அதை பத்தி நான் பேச விரும்பல, ஆனா லீகலா போனாலே இப்படி ஒரு சிக்கல் இருக்கு, இந்த சிக்கலை வச்சு பார்க்கும்போதே தப்பு யார் மேல இருக்கு, தாவேகா மேல தானே இருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்கு. குறிப்பா தாவேகா காரங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உன் கட்சிக்காரன் 4 பேர் விசாரணைக்கு போயிருக்கான், எஃப்ஐஆர் போட்டிருக்கு, ஆனா எஃப்ஐஆர்ல எதிர்த்தரப்பு யாருமே இங்க விசாரிக்கல. அதாவது நீங்க எல்லாம் உட்கார்ந்து பேஸ்புக்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டால எழுதுனீங்கல்ல, இவர் மருந்து வச்சிட்டாரு, இவர் குண்டு வச்சிட்டாரு, இவர் அதை வச்சிட்டாரு, இதை வச்சிட்டாரு, கழுத்துல குத்துனாருன்னு சொன்னீங்கல்ல, இவங்க யாரு பேரும் எஃப்ஐஆர்ல இல்ல, இவங்களை எஃப்ஐஆர்ல சேர்த்துக்க கூடிய அந்த மனநிலையே சிபிஐக்கும் இல்ல, இவங்களை எஃப்ஐஆர்ல சேர்த்துக்குங்க அப்படின்னு உங்க கட்சி தலைவரோ, உங்க கட்சி தலைவர் சார்ந்த ஆட்களோ அவங்களும் சொல்லல. அப்ப இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஸ்கெட்சா எடுத்து பார்த்தா தப்பு இவங்க தான் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே 43 சாட்சி இருக்குன்னு இவங்க புருடா விட்டு அங்க போய் சாட்சி இல்லாம நின்றுட்டு இருக்காங்க. அதாவது பப்ளிக்ல பிரஸ் மீட்ல ஒரு பேச்சு பேசுவாங்க, நீதிமன்றத்துல போய் வேற பேச்சு பேசுவாங்க, வெளியே என்ன சொல்லுவாங்க, இது திமுகவின் சதிவாங்க, கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்லுவாங்க, இல்ல இது ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துச்சு அப்படிவாங்க. இப்ப சிபிஐ கிட்ட போய் ஒரு உருட்டுவாங்க. நீ உண்மையா இருந்தா எல்லா இடத்துலயும் ஒன்னா பேசிருக்கணும், எல்லா இடத்துலயும் ஆதாரத்தை. இப்ப தமிழ்நாடு அரசு எடுத்து வைக்குது, நாங்க வீடியோ பாருங்க, காட்டுங்க, அமுதா ஏஎஸ் எடுத்து வீடியோ வைக்கிறாங்க, ஆடியோ வைக்கிறாங்க, உங்க தரப்புல இருந்து நீங்க எடுத்து வைங்க. எத்தனை ட்ரோன் கேமரா பறந்தது, உங்க கண்ட்ரோல்ல தானே இருந்தது, மருந்து வீசினாங்க, பொடி வீசினாங்க, கத்தி குத்துனாங்க, ஒரு வீடியோ, ஒரு ஃபுட்டேஜ், ஒரு போட்டோ ஒண்ணுமே கிடையாது. பப்ளிக்கா தமிழக அரசு இப்ப வெளியே வந்து போயிட்டு இருக்கு, நம்ம எல்லாருமே பார்த்தோம். அந்த செருப்பை தூக்கி அடிச்சது சதி, செருப்பை தூக்கி அடிச்ச மேல தான் டவுட் இருக்கு, அதுக்கப்புறம் தான் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னாங்க. இப்ப அதுக்கான ஆதாரத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செருப்பை தூக்கி அடிச்சது அந்த கூட்டத்துல இருந்த தம்பி தான், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கிறார். இப்ப அதையும் போய் நான் ஆன் ஸ்பாட்ல நிரூபிச்சாச்சு. இப்ப இந்த மாதிரி பல விஷயங்களை வீடியோ ஆதாரத்தோட, விஜய் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடியே மயங்கி விழுந்துட்டாங்க, விஜய் அவர்கள் வந்து மயங்கி விழுறத பார்த்து பேசிட்டு இருக்காங்க. தண்ணி வேணுமா அவரு தான் நம்ம கேட்டு கொடுத்தாரு, பாட்டில தூக்கி போட்டுட்டு மயங்கி விழுந்து செத்தா சாப்பிட்டு அவர் இந்த பக்கம் திரும்பி மைக்கு பிடிச்சி பேசிட்டாரு. சோ இப்படி எல்லா ஆதாரத்தையும் வெளியிட்ட பிறகும் நான் ஒரு தாவேகா சார்ந்த ஒரு தம்பி கிட்ட பேசினேன். அவங்க அடிச்சு பேசுறாங்க, இல்ல திமுகவோட சதிங்க இது அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க. அந்த அளவுக்கு பொய்யை வந்து இவங்க கட்டு வச்சு. சரிப்பா, அது திமுக சதினா சிபிஐ எஃப்ஐஆர் போட வேண்டியதானே, எஃப்ஐஆர்ல பேர் சேர்த்த வேண்டியதானே, திமுக ஆதாரத்தை கொடுக்க வேண்டியதானே, கேமரா இருந்திருக்கும் உங்ககிட்ட, உங்களோட வேன்ல சிசிடிவி கேமரா இருந்திருக்கு, அதை கொடுக்க வேண்டியதானே. நீ ஆதாரத்தை கொடுத்து எஃப்ஐஆர்ல பேரேக்கு சொல்லு, ஆதாரம் இருக்குன்னு அவங்க எல்லாம் சேருங்கன்னு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஆதவர்ஜுனா ஒரு ட்விட் போட்டு வசமா மாட்டினார்ல, ஜென்சி தலைமுறை வந்து இதை வந்து இது பண்ணி, காங்கிரஸ் உடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், இந்த மாதிரி ஓட்சோரிக்காக இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்கு, ஜென்சி தான் இதை தடுக்கணும், நான் உறுதுணையா இருப்பேன். அவர் கலவரம் உண்டு பண்ணுங்கன்னு சொல்லல. ஆனா நீ என்ன சொல்ற, ஜென்சி தலைமுறை வந்து இங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்த உடனே இவங்கெல்லாம், நான் அந்த இதெல்லாம் பார்த்தேன், இந்த கான்வர்சேஷன்லாம், அப்படி ஒரு வாய்ப்புக்காக தான்டா நானும் இது பண்ணியிருக்கேன், கொளுத்தி விட்டு நம்மளோட இதை நம்ம ப்ரூஃப் பண்ணோம்டா. இதுக்கப்புறம் நிறைய பெண்கள் ஆண்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க அண்ணனை தொட்டு பாருங்க, தமிழ்நாடே பத்தி எரியும் ஆலயம் வந்து எரியும். இந்த ஜென்சியை வந்து யாரு போட்டது, ஆதவர்ஜுனா ட்விட்ல போட்டார்ல, போட்டு 1/2 மணி நேரத்துல டெலீட் பண்ணிட்டார்ல. அப்புறம் அவர் மேல வழக்கு பதிஞ்சாங்க தமிழ்நாடு அரசு. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, கோர்ட்டுக்கு போய் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு டம்மி பீஸ், ஏமா நான் போட்டதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த எஃப்ஐஆர் கிராஸ் பண்ணாரு. ஏதோ ஒரு வேகத்துல போட்டுட்டேன், மன்னிச்சிருக்கேன், ஏதோ சரக்கு அடிச்சிருப்பாரு, நைட் நேரத்துல போட்டிருப்பாரு, ஏதோ நடந்துருச்சு. போன வாட்டி இதை பேசினதுக்கு தண்ணிக்கு நீ என்ன பிடிச்சி கலாய்ச்சி விட்டாங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆதவர்ஜுனா அவரோட எஃப்ஐஆர் அழுங்காம கிராஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. கரூர்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கல, இவங்க எல்லாம் இறந்ததுக்கு யாரு காரணம் அப்படின்னு, அந்த எஃப்ஐஆர் ஏன் கிராஸ் பண்ணல, ஏன் பண்ணல சொல்லுங்க. அப்ப விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கே தெரியும் நாம பண்ணதுதான் தப்பு, விஜய் வந்தது லேட்டு, அது மட்டும் இல்லாம போலீஸ் சொன்னதை கேட்கல விஜய் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை தான் இந்த சிபிஐ விசாரணையில வீடியோவாக காமிச்சிட்டாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆதவர்ஜுனாவை கேட்கறாங்க. முதல்ல வந்து என்ன நடந்துச்சுன்னா, புஷி ஆனந்த கேள்வி கேட்கறாங்க, தலைவனா ஸ்பாட்லயே இல்ல அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிருக்காரு. அவர் தான் ஸ்பாட்ல இல்லையே, நான் ஸ்பாட்லயே இல்லன்ட்டாரு.
அடுத்து நிர்மல்குமாரை கேள்வி கேட்டா எனக்கு தெரியாதுங்க, நீங்க வந்து ஆதவர்ஜுனா கேளுங்கட்டாங்க. ஆதவர்ஜுனாட்ட கேள்வி கேட்டா இல்ல நான் அப்படி பேசவே இல்லை, அதாவது போலீஸ் வந்து என்கிட்ட சொல்லி நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது, இதெல்லாம் முழுக்க முழுக்க போய் நிர்மல்குமாரை போய் கேளுங்க, நீங்க நிர்மல்குமாரை கேட்டுங்க அப்படின்னாங்க. போலீஸ் அந்த சிபிஐ என்கொயரி பண்ணாங்க, ரொம்ப கடுப்பாயி இந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் இருக்குல்ல, அந்த வீடியோ காட்சி எடுத்து போட்டு காமிச்சிட்டாங்க. போலீஸ் அந்த டிஎஸ்பி ரேங்க்ல இருந்தவங்க ஆதவர்ஜுனாட்ட போய் நீங்க இதை தாண்டி போகக்கூடாது, 500 மீட்டருக்கு முன்னாடியே பேசுங்க, அங்க போனீங்கன்னா கிரௌடு பஸ்ட் ஆயிரும், மக்கள் செத்து போயிருவாங்க, தயவு செஞ்சு இங்கேயே பேசுங்கன்னு கெஞ்சி இருக்காரு. ஆனா ஆதவர்ஜுனா அப்படி ஒரு விஷயம் கிட்ட சொல்லவே இல்லைன்னு ஆர்கியூ பண்ணாரு சிபிஐ என்கொயரியில. முதல் பொய்யும் முற்றுமை அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. சோ இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வந்துருச்சு, இதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை இருக்கு. விஜய் 3 முறை கால் பண்ணிருக்காரு. ஆமா, அவருக்கு பயம், நம்ம மாட்டிப்போமே, ஐயோ எது கேமரா மாட்டினாலும் பிரச்சனை, ஆதவ் வாயை திறந்தாலும் பிரச்சனை, டிரைவர் வாயை திறந்தாலும் பிரச்சனை அப்படின்ற டிரைவர் தான் வாயை திறக்க முயற்சி பண்ணிருக்காரு. அதுக்குதான் ஆதவர்ஜுனா கிராஸ் பண்ணிட்டார்ல. அப்படி கிராஸ் பண்ணாம ஆதவர்ஜுனா ஏதோ ஒரு காண்ட்ல கம்முன்னு விட்டு இவர் ஏதாவது வாயை திறந்து ஒளறி நம்ம ஏதாவது மாட்டி அங்க புளிய கரைச்சிருக்கு விஜய் அவர்கள். விஜய் வந்து அங்க இருந்து போன் பண்ணி புஷிட்ட கேட்டிருக்காரு, விசாரணை எப்படி போயிருக்கு, என்ன பண்ணிருக்கேன், நான் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்குன்ட்டு, சரி என்ன கூப்பிடுவாங்களா விசாரணைக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க கூட கெட்டு போங்கடா, என்ன கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா சொல்லு. அதுக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியலானே அப்படின்ட்டாங்களாம். ஆக்சுவலி என்னன்னா, தெரியலன்னு சொன்னாலே உன்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஆமா, இல்லன்னா கூப்பிட மாட்டாங்கன்னா பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. எல்லாம் நம்மளுக்கு தான், நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். தெரியல அப்படின்னு சொன்னா என்ன இங்க ஊமை குத்தா குத்துறாங்க, நான் மட்டும் ஏன் வாங்கணும், நீயும் வந்து வாங்குன்னு அர்த்தம். அதாவது மருதையின் தோழர் சொல்ற மாதிரி இந்த எஃப்ஐஆரை இன்னும் வந்து மாத்தாம அதே எஃப்ஐஆர், தமிழ்நாடு காவல்துறை போட்ட அதே எஃப்ஐஆரை இவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது எஃப்ஐஆரை கிராஸ் பண்றதுக்கெல்லாம் இவங்களுக்கு எண்ணமே கிடையாது. இவங்க கட்டுக்கதையாக சொன்ன இந்த பொய்க்கதையை சிபிஐ நம்பல, அப்படி நம்பி இருந்தா அவங்களே எஃப்ஐஆரை மாத்தி இவங்களை விசாரணைக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ சிபிஐக்கு ஒரு எண்ணம் இருக்கு, என்னன்னா இந்த எஃப்ஐஆர் கரெக்ட், தமிழ்நாடு காவல்துறை போட்ட எஃப்ஐஆர் கரெக்ட் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. விஷயம் என்னன்னா சிபிஐக்கு தெரியுது, ஏன்னா இப்போ நீ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறன்னா உங்ககிட்ட ஆதாரம் இருக்கணும். இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு குற்றச்சாட்டு வைக்குது, அந்த ஆதாரத்தை முன்னெடுத்து வைக்குது. நீ ஒரு குற்றச்சாட்டை நீ வைக்கிறல்ல, செந்தில் பாலாஜி அவர்கள இருந்து முதல்வர் வரையும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கல, ஆதாரத்தை முன் வச்சிருக்கணும். இந்நேரம் நீ இந்நேரம் உன் தம்பிக்கு தான் ஒரு துரும்பு கிடைச்சாலும் இரும்பா மாத்துறாங்களே, இந்நேரம் இந்த வீடியோ எவ்வளவு தூரம் பிரபலமா இருக்கும். ஐயோ பாருங்க, தாவேக்கா மேல தப்பே இல்லை, திமுகவின் சதின்னு நீங்க வந்து ப்ரூஃப் பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல, ஏன் சைலண்டா இருக்கீங்க, எஃப்ஐஆரை ஏன் மாத்த சொல்லல, நீங்க இவங்க மேலலாம் குற்றச்சாட்டு வச்சீங்களா, அவங்களெல்லாம் ஏன் விசாரணைக்கு உட்படுத்தணும், நீங்க வந்து இது பண்ணல, ஆர்கியூ பண்ணல, பண்ணிதான் ஆகணும் அப்படி எங்களை எல்லாரும் கூப்பிடுறீங்க, அந்த மாதிரி அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு நீங்க ஏன் ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணல, எஃப்ஐஆரை ஏன் மாத்தல அப்படின்ற ஒரு கேள்வி கூட ஏன் கேட்கலன்னா, தப்பெல்லாம் நம்ம பக்கம். வெளியே வந்து நம்ம அணில் தம்பிகளை ஏமாத்தலாம், இந்த மாதிரி பொய்யா சொல்லி சிபிஐ ஏமாத்த முடியாது. சிபிஐ ஏமாத்த முடியாது, ஏன்னா நம்ம கிட்ட ஆதாரம் இல்ல. இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் அப்ப இருந்தே பேசப்பட்டு இருக்கு. இந்த பஸ் சிசிடிவி காட்சிகள்ல ஒரு முக்கியமான ஆதாரம் என்ன அப்படின்னா, இந்த ஜனகேசரி படம் வருது பத்தியான, இந்த படமா, அந்த படத்துக்கான ஒரு ட்ரையல் ஷூட், அதாவது பாட்டு ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா? ஆமா, ஜனநாயக ஷூட்டிங் நக்கீரன்ல போட்டாங்களே. ஆமா, அதுல என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பஸ் அந்த வேலுச்சாமிபுரத்துல அந்த குறிப்பிட்ட ஸ்பாட்டுக்கு வந்து நிக்கணும். அங்க ஏற்கனவே 63 ட்ரோன் கேமராக்கள் வந்து பிளான்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் தலைமை கழகத்தினுடைய முடிவு. வெளிப்படையா கேட்டிருக்காங்க, யார் இந்த ட்ரோன் கேமராக்களை அரேஞ்ச் பண்ணது? தலைமை கழகம் சொல்லிடுங்க, உடனே திமுக கழகம்ன்றவாங்க. வெற்றி கழகம். நான் என்ன கேட்கிறேன், தாவேக்கா கூட்டத்துக்கு எதுக்குடா திமுக ட்ரோன் விட போகுது? இல்ல கழகம் அப்படின்னா இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தானே, இது கழகமா இருந்தா தானே ஞாபகம். சரி, ஓகே, ஏதோ ஒரு குரூப், தலைமை குரூப் தான் வந்து இந்த ட்ரோன் கேமராவை எல்லாம் கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னாங்கன்னு மதியழகன் ஓப்பனா உடைச்சு சொல்லிட்டாரு. அப்ப இதுல மதியழகன் சொன்னதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, அங்க ட்ரோன் கேமரா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 63 ட்ரோன் கேமரா. அப்போ விதவிதமான காட்சிகளை எடுத்து விஜய் வரும்போது மக்கள் வந்து ஒரிஜினலா எமோஷனலா குதிக்கக்கூடிய அந்த ஷாட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷாட்டை பாட்டுல வைக்கலாம். இது அந்த காலத்துல ரஜினி படத்தெல்லாம் வச்சாங்க, எம்ஜிஆர் படத்துலயும் வச்சாங்க, இந்த ஷாட் எல்லாம் வைப்பாங்க, விஜயகாந்த் படத்துல கூட அந்த ஷாட் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு ஷாட்டை வச்சு பாட்டை ரிலீஸ் பண்ணி கடைசி படத்தை கோலாகலமா கொண்டாடுவோம் அப்படின்னு எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கான், வேற யாரும் கிடையாது, ஆதவர்ஜுனா தான் சொல்லியிருப்பாரு. சோ அதுலதான் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தா இருக்கும். டைரக்டர் அதுக்குள்ள இருந்திருக்காரு அப்படிங்கிறாங்க, இது அந்த பஸ்ஸுக்குள்ள. அதனாலதான் பஸ்ஸை நிறுத்தாம இருந்தாரா இல்ல, மேற்படியெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு கான்ட்ரவர்சியில மாட்டி விட்டுறாத மாதிரியே. சோ அந்த டிரைவர் மட்டும் தாங்க இருந்தாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மற்றபடி அந்த பஸ்ஸுக்குள்ள யாரா இருந்தாங்கன்னு அந்த வீடியோ காட்சியில பார்த்தா தெரிஞ்சிடும். வீடியோ காட்சி தான் சிபிஐ இருக்கேன், அவங்க பார்த்து அவங்க சரி பண்ணிக்குவாங்க. சரியா, அவங்க கூட்டணி வச்சு அதை வெளியிட மாட்டாங்களே, அதனால நானும் பாக்குறேன். எப்பயாவது ஒரு நாள் வெளியே வரும், அன்னைக்கு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க, விட்டுங்க. ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, புது எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போடும்போது கண்டிப்பாக பொங்கலுக்கு பிறகு விஜய் பேரை சேர்ப்பாங்க. விஜயை எந்த இடத்த கொண்டு நிறுத்துவாங்க அப்படின்னா, நீ படத்துல சில காட்சிகளை வைக்கிறதுக்காக
வேலுச்சாமிபுரத்தை பயன்படுத்துறதுக்கு சில வேலைகளை நீங்க பார்த்துருக்கிறீங்க, அதுக்கான ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு என்னென்ன ஆதாரத்தை கொடுத்தாங்க பாத்தீங்களான்னு, அமுதா ஐஏஎஸ் என்னென்ன ஆதாரத்தை கொடுத்தாங்க பாத்தீங்களான்னு திரும்பவும் அந்த ஆதாரத்தை கொண்டு வந்து தான் வைக்க போறாங்க. ஸோ அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, அதான் ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்லாங்க, கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள குதிச்ச கதையாயிடும், தண்ணியிலாவது கொஞ்சம் காயத்தோட போயிடும், எண்ணெயில மொத்தமா போயிடும். ஸோ இப்போ தமிழ்நாடு அரசு வேண்டாம், எஸ்ஐடி வேண்டாம், அருணா ஜெகதீசன் வேண்டாம், இவங்கெல்லாம் அரசியல் ஆசையோடு என்னை அழிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு வசனமெல்லாம் பேசிவிட்டு நீ போய் சிபிஐட்ட மாட்டிட்டிய ராஜா. அதாவது நீ பேசும்போது எனக்கு என்னன்னா, அமித்ஷா இப்ப வந்து ஒரே வரல நீட்டி, இதுல ஏதாவது ஒருத்தோட என்னென்ன ஒரே ஒரு வரல நீட்டிட்டு ஏதாவது ஒருத்தர்ல உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, இந்த ஒரே ஆப்ஷன் தான் ஒருக்கு மரியாதையா வந்து எங்க கிட்ட ஐக்கியம் கிடையாது. அவர் 2 ஆப்ஷன் கொடுக்குறாரு. என்ன ஆப்ஷன்? ஒன்னு ஜெயிலுக்கு போ, இல்ல செத்து போவா, இல்ல என் கூட கூட்டணிக்கு வா அப்படிங்கிறாருமா. 2 ஒண்ணு தானே, அவங்க என்னோட கூட்டணிக்கு போறதும் சாவறதும் ஒண்ணுதான். சோ அப்ப அமித்ஷா 2 ஆப்ஷன் கொடுக்குறாரு ராஜா. அந்த ஏதோ ஒரு ஆப்ஷன் தான். 2வது, என்னைக்கு இருந்தாலும் 41 பேருடைய உயிர் போயிருக்கு, அதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு உயிர் போனா கூட அந்த உயிருக்கான காரணம் என்ன, நியாயம் என்ன, அதனுடைய மொத்த சம்பவத்தையும் வந்து கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் மக்களுக்கு. கரூர்ல 41 பேர் செத்துருக்கான். எல்லாம் உங்களுடைய ஒரு சோம்பேறித்தனம், உங்களுடைய சினிமா மோகம், உங்களுடைய சினிமா வெறித்தனத்தால, முட்டாள்தனத்தால நடந்த சிக்கல்கள். இதை உண்மையை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு தான் போகணும். ஆனா நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போக மாட்டீங்க. நீங்க வந்து பாஜகவோட கூட்டணி போறதுக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கீங்க. நேரடி கூட்டணி இல்லாலும் அண்டர் கிரவுண்ட் டீலிங். இந்த படத்துல வந்து அவர் அப்படி அந்த மேப்பை கீழே பார்த்தோட கீழே ஒரு டன் போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங் கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, 100% இருக்கு. 2வது, பொங்கலுக்கு பிறகு தயவு செஞ்சு இந்த ஜனகேசரியோட நின்றாதீங்க. ஜனகேசரி ரிலீஸுக்கு பிறகு ஜனப்பொங்கல் வரும். உங்க தலைவர் இப்படி கை அப்படியே காமிச்சிட்டு நேரா வந்து டெல்லிக்கு கூட்டு போவாங்க. டெல்லிக்கு கூப்பிடுவது உறுதியாகி விட்டது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு.